வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு தகுதிகளுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 8th 10th அல்லது 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் வந்து 8th அல்லது 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் அல்லது வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, 12th எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி 17,700 வந்து அதிகபட்சமாக 58,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன வேகண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா தட்டச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. தட்டச்சர் அதாவது டைப்பிஸ்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். தென் வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங், அதாவது வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பண்டக காப்பாளர். இது வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆய்வக உதவியாளர், அதாவது லேப் டெக்னீஷியன். ஸோ இது வந்து 3 வேக்கண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th தமிழ் வழியில் வந்து பயின்றிருந்தீங்க அப்படின்னா போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து 3 கேட்டகரியில் ஜென்ரல், அப்புறம் SC ST அண்ட் BC கேண்டிடேட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பதிவரை எழுத்தர். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அண்ட் SC ST கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. அடுத்தது நூலக உதவியாளர், அதாவது பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப்பர் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நூலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் வந்து SSLC முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. அடுத்தது அலுவலக உதவியாளர். இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா போதுமானது. அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரல் கேட்டகரி அண்ட் SC STயில் வந்து கேட்டிருக்காங்க. நூலக உதவியாளர் ஜென்ரல் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் மட்டும் 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. நூலக உதவியாளர் 1 வேக்கண்ட்டும், பதிவுரை எழுத்தர் 2 வேக்கண்ட்டும், ஆய்வக உதவியாளர் 3 வேக்கண்ட்டும் இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா SC STs பொறுத்த வரைக்கும் 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் BC MBC கேண்டிடேட் வந்து 34 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரி வந்து 32 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. BC அண்ட் MBC கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் கேட்டகரி இதுக்கும் வந்து நீங்கள் வந்து போட்டி போடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள், ஆசிரியர் இருக்கக்கூடிய பணியிடங்கள், ஆசிரியர் பணியிடங்கள் ஜுவாலஜி, மலையாளம், மேத்தமெட்டிக்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரி. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் எல்லாமே வந்து 3/2/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி, அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கல்வி சான்றிதழ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு இதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் முதல்வர் ஸ்ரீதேவி குமரி மகளிர் கல்லூரி, குளிந்துறை 629163 கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த அட்ரஸுக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3/2 இந்த டேட்டுக்குள்ளே வந்து அனுப்பணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி குமரி மகளிர் கல்லூரியிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. 04651260344 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் 04651260344 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அல்லது இமெயில் sdkw.college@rediffmail.com இந்த மெயிலுக்கும் நீங்கள் வந்து மெயில் பண்ணிக்கலாம். அல்லது வெப்சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் அட்ரஸ் வந்து stkWC.org.in. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.